டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரேட் பற்றி பார்க்கும்போது நம்ம தியரட்டிக்கலாக ஹைப்போத்தட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ப்ராக்டிக்கலாக ரேட்டை டிட்டர்மைன் பண்ண போகும்பொழுது சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற பார்ட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நமக்கு தெரியும், ஒரு ரியாக்ஷன் ஏ, ஒரு சிம்பிளாக ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணலாமே. ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட். நம்ம இந்த ரேட் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோம், ரேட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, as the concentration of A goes on decreasing, நான் மைனஸ் போட்டு d of A divided by dt, change in concentration per unit time decreases. இப்படி போடுறோம். ரேட் ஈக்குவேஷன், ரேட் லா என்ன சொல்லுது, ரேட். ஸோ ரேட் இதை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the concentration of the reactant. Concentration of the reactant raised to certain power. இப்போ இதை நான் ஈக்குவல் பண்ணும்போது என்ன போடலாம், ஈக்குவல் டு கே. இதுக்கு பேர் தான் ரேட் ஈக்குவேஷன். பல முறை சொல்லியாச்சு. இந்த ரேட் ஈக்குவேஷனில் கே இஸ் ரேட் கான்ஸ்டன்ட், எக்ஸ் இஸ் ஆர்டர். ஸோ நம்ம இப்போ தான் பார்த்து முடித்தோம். இந்த ரேட் ஈக்குவேஷன் இருக்கீங்களா, இதை விட்டுருங்க, இதை எடுத்துக்கலாம். இது எந்த ஃபார்மில் இருக்குது பார்த்தோம்னா, this is in the differential form. differential formல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இது யூஸ் ஆகாதா சார்? யூஸ் ஆகும். எதுக்கு யூஸ் ஆகும்? ரேட் அட் அ பர்டிகுலர் டைம், ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, குறிப்பிட்ட டைம்ல கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிங்களா, அந்த கான்சன்ட்ரேஷனை போட்டு இந்த ரேட் கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணி ரேட்டை டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ டு டிட்டர்மைன் த ரேட் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், திஸ் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் வில் பி யூஸ்ஃபுல். பட் இப்போ ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. சரி, ஏ நான் வந்து ஒரு 100 மோல்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ ரியாக்ஷன் நடக்க 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 கொஞ்ச நேரம் கழிச்சு ஏ ஒரு 60 மாறணும், ஒரு 100 போயிடணும், மிச்சம் 60 இருக்கணும். இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, this equation will not be useful in calculating this. So specific timeல அல்லது how much time will it take for the conversion of the reactant into a particular quantity of product மாறுறதுக்கு எவ்வளோ டைம் சொல்ல முடியாது. அதே போல் இப்படி திருப்பி சொல்லாமா, எப்படி ரியாக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஏ 100 இருக்கு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வில் பி ரிமைனிங். ரெண்டும் மாற்றி மாற்றி சொல்கிறது தான். இது போல் ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளவு ரியாக்ஷன் நடந்திருக்கும், அல்லது குறிப்பிட்ட ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம், இதெல்லாம் டிஃபரன்ஷியல் ஃபார்மில் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, மேத்தமேட்டிக்ஸ் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு we move on to integrated form of the rate equation. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு முதல்ல இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஒரு சின்ன டெரிவேஷன் போட்டுக்கிறோம். கன்சிடர் a simple first order. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஒன்லி ஒன் ரியாக்டன்ட். இதுக்கு எப்படி நீங்கள் ரேட் ஈக்குவேஷன் இப்போ தான் சொன்னோம், டி ஆஃப் ஏ டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு கே இன்டூ ஏ. இந்த ஏனுடைய பவர் 1 இருக்கணும், அப்போதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த கேக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இதை இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், சின்ன ஸ்மால் சேஞ்ச். இது மைனஸ் டி ஆஃப் ஏ டிவைடட் பை கான்சன்ட்ரேஷனை ப்ராட் திஸ் சைட், இந்த டிடியை மேலே கொண்டு போயிடணும். இது இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கே தெரியும், ரியாக்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 0. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம A0 அப்படின்னு வச்சுக்கலாம். ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் T அப்படிங்கிற சமயத்தில் இந்த A0 அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகி இந்த டைமுக்கு அப்புறம் எவ்வளவு ரிமைனிங் இருக்குது அதை வந்து லெட் மீ கன்சிடர் ஆஸ் A. ஸோ திஸ் இஸ் concentration at time 0. This is concentration of the reactant after time t. இந்த ரெண்டு லிமிட்ல இதை நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட்டட் ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். சிம்பிள். எப்படி இன்டகிரேட் பண்ணலாம், நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இதை இன்டகிரேஷன் மைனஸ் டி ஆஃப் ஏ டிவைடட் பை ஏ, இந்த லிமிட் என்ன சொல்கிறோம், A0 to A, இதில் இன்டகிரேட் பண்ணுறோம். அதே போல்
இங்கே வந்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் cannot be integrated. இது dt எந்த டைம் இன்டர்வல் 0 to t. சிம்பிள். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது என்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா மைனஸ் நேச்சுரல் லாக். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க நேச்சுரல் லாக் வரலாங்க. இப்போ இது ஏ, இது என்ன லிமிட்டு a0 to a. உங்களுக்கு தெரியும் இந்த லாக் பற்றி சொல்லும்போது மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும்போது, வேரியபிள்ஸ் இமேஜினரி குவான்டிட்டிஸ் x y a இதெல்லாம் இருக்கும்போது we use log to the base e. இதே வந்து நம்பர்ஸ் 10 20 0.5 நம்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம log to the base 10ல யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா தெரியும் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன் வந்து இதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா திஸ் இஸ் த ரிலேஷன். பட் கெமிஸ்ட்ரியில் நம்ம லாக் டு த பேஸ் இங்கிறத சிம்பிளாக ln அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லாக் டு த பேஸ் தான் இங்கே ln அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இருக்கட்டும். இந்த சைடு வந்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா k இன்டகிரேஷன் ஆஃப் dt இஸ் t. இது என்ன லிமிட்டில் 0 to t. இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது எப்படி பண்ணலாம்? மைனஸ் ln a minus of minus minus of minus ln a naught equal to kt in plus k into 0. ஸோ இதுதான் உங்களுக்கு அரைவ் ஆகும். இப்போ இதில் நம்ம இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ங்கிறதுனால யூ கேன் ரைட் திஸ் எப்படி எழுதலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது முன்னாடி கொண்டு வந்துடலாமா? ln a naught minus ln a equal to kt. இதை நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எஸ் ln a naught by a equal to kt. இதுதான் integrated form of the rate equation first order. First order differential form இது integrated form. ஸோ குறிப்பிட்ட டைமில் இது எவ்வளோ இருக்குது, இந்த வேல்யூ இவ்வளோ மாறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் இது ஒரு நேச்சுரல் லாகில் இருக்கிறதுனால நம்ம ஆர்டினரி நம்ம பேஸ் 10க்கு மாத்திரம் என்ன பண்ணலாம், இதை எடுத்து 2.303. ஸோ ஐ கேன் சேஞ்ச் திஸ் ஆஸ் 2.303 log a naught by a equal to kt. இது நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வசதியாக போகணும்னு சொன்னோம்னா எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஸோ we need the rate constant வச்சுக்கலாம். k equal to 2.303 by t log a naught by a. இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ப்ராப்ளம் போடுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது பயன்படுத்துவோம். ரேட் கான்ஸ்டன்ட் தான் ரொம்ப முக்கியம். இது கண்டுபிடிச்சாச்சுன்னா ரேட் அடுத்த செகண்ட் போயிடலாம். சரி, இப்போ நான் ஒரு இப்படி வரேன்னே எங்கிட்ட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டைம் இந்த ரெண்டும் ஒரு 3 or 4 இன்டர்வல்ஸில் கண்டுபிடிக்கிறதா வச்சுங்க. இதை வந்து 0 டைம், அப்போ இது சே ஒரு 50 இருக்குது. அடுத்தது ஒரு 10 minutes இது வந்து 40 ஆச்சு. அடுத்த 10 minutes இது வந்து 20 ஆச்சு, 25 ஆச்சு. அடுத்த 10 minutes இது வந்து ஒரு 15 ஆச்சு. இப்போ நம்மகிட்ட எத்தனை வேல்யூஸ் நினச்சி பாருங்க, 4 டைம் இன்டர்வல் ஆச்சுங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் 3 times நம்ம எதை கால்குலேட் பண்ணலாம் கேட்டோம்னா கே கண்டுபிடிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், 2.303 பை எந்த டைமில் கண்டுபிடிப்போம், 10 minutes log a naught எவ்வளோ, இனிஷியல் லெட்டர் தான் a naught, இது 50. a என்ன 10 minutes எவ்வளவு 40. இது கண்டுபிடிங்க. அதே போல் செகண்ட் 2.303 பை என்ன டைமு 20 log a naught எவ்வளோ 50, a எவ்வளோ 25 கண்டுபிடிங்க. அதே போல் தேர்ட் டைம் நீங்கள் இங்கே என்ன போடுவீங்க, டைம் 30 minutes, இங்கே அதே 50, பட் இங்கே என்ன போடுவீங்க 15. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த கே கண்டுபிடிக்கும் போது கே கான்ஸ்டண்ட்டாக வரும். கான்ஸ்டண்ட்டாக வந்தால் தான் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ நமக்கு எல்லா விஷயமும் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். அதுபோல் திஸ் ஈக்குவேஷன் இஸ் மச் யூஸ்ஃபுல். இப்போ இந்த கே வந்து நம்ம இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சும் கே கண்டுபிடிக்கலாம். ஸோ கே வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு இந்த ஃபார்முலாவில் போடாமல் ஒரு 3-4 முறை போயிட்டு இருக்காம கிராஃப் மூலமாக கண்டுபிடிக்கலாம். கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி சார், அதுக்கு நான் வந்து இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன். எல்என் நம்ம புக்கில் இந்த ஃபார்மில் கொடுக்குறதுனால இது வந்துடணும் ஈக்குவல் டு கேடி. இப்படி சொன்னீங்களா,
இதில் நம்ம கிராஃப் போடுறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. y ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ் அப்படின்ற ஃபார்ம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுக்காக நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா இந்த நான் கேடி இங்கே கொண்டு வரேன், எல்லாம் நீங்கள் கொண்டு வரேன். ஸோ ஐ ஹாவ் எப்படி வந்துக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா கேடி இங்கேன்னு சொல்லும்போது ஐ ஹாவ் இப்படி வந்துடலாமா பாருங்கள். எல்என் ஏ ஈக்குவல் டு எல்என் ஏ நாட் மைனஸ் கேடி இந்த ஃபார்மில் கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும். இந்த கேடி இங்கே கொண்டு வந்துட்டாங்க எல்என் ஏ. இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு வேல்யூ வச்சு we can draw a graph. எப்படி தான் ஏ இங்கே இருக்கு, டி இங்கே இருக்கு. இந்த கிராஃப் போடும்பொழுது இந்த இதில் எங்கே இந்த இடத்துல எல்என் ஏ, இங்கே என்ன வந்திருக்கும் டைம் இங்கே வந்துடும். ஸோ நமக்கு இது எப்படி இருக்கும், இந்த மேக்ஸிமத்திலேருந்து குறைஞ்சிட்டே வருது, டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன். இது ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப்னு பேர். இது எந்த ஃபார்மில் இருக்குது மேக்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எம்எக்ஸ். உங்களுக்கு தெரியும் ஒய்ங்கிறது இந்த ஆக்சிஸ்லேயும் எக்ஸுங்கிறது இந்த ஆக்சிஸ்லேயும் போட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத இன்டர்செப்ட்னா என்ன, இதை அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணோம்னா இமேஜினரியா இங்கே என்ன வருதோ அதுதான் இன்டர்செப்ட். அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். எம்ங்கிறது என்ன, ஸ்லோப். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்லோப்னா எப்படி, யூ கேன் சூஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே என்ன வேல்யூ, இங்கே என்ன வேல்யூ, இது எந்த ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். அதே போல் இந்த ஒய் ஆக்சிஸில் இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ஒய் பை எக்ஸ் இதுதான் ஸ்லோப்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோப்புக்கு எது ஈக்குவலாக இருக்கும், எம். அதே ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ ஒய் தான் எல்என்இ, இந்த எக்ஸ் தான் டி. இந்த இன்டர்செப்ட் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல்என்ஏ நாட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சதுன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எம்ங்கிறது தான் இதுக்கு. ஸோ இந்த ஸ்லோப் ஒய் பை எக்ஸில் போட்டிங்கன்னா இதுதான் கே அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதுதான் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன். இதில் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு தான் we give importance. ஸோ ஆக்சுவலாக இப்போ ஏ கிவ்ஸ் தான் சொல்லாமல் உண்மையிலேயே நடக்கிற ரியாக்ஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம கேள்விப்பட்ட இதே டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 into NO2O2. இன்னொன்று எதுவும் கேள்விப்பட்டிருக்கோம், டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு into வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இதே லெசனில் நம்ம படித்தோமே அதே தான். இன்னொன்று டீகம்போசிஷன் ஆஃப் SO2Cl2 into SO2 and Cl2. ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் கேள்விப்பட்டிருக்கோம். சைக்ளோப்ரோபேன் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் டோன்ட் வரி, இதான் இப்படி இருக்கும் CH2 இதை ஒரு 780 கெல்வினுக்கு ஹீட் பண்ணிடணும்னு சொன்னோம்னா this becomes CH3CH2. இது பேர் ஐசோமரைசேஷன். இதே C3H6 இங்கே C3H6 தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க 1 சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம போட்ட K = 2.303/T log of A0/A போட்டோம்னா கான்ஸ்டன்ட் வரும், கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்.